சார் சத்தியமா நடக்கல சார். நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். சார் எங்க அப்பா ரிட்டையர்டு வாத்தியார் சார். அதை நம்பிதாயா உன்னை வேலையில சேர்த்தேன். இப்படி நீங்களே பணத்துல கை வைப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? யோ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு சார். இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளோம்னா அதுக்கப்புறம் தெரியும். போலீஸ் அவங்க ஸ்டைல அடிச்சு விசாரிச்சாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு ஒத்துக்குவான். போன் பண்ணியா? சார் 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 சத்தியமா நான் பண்ணல சார். என்ன நம்புங்க சார். சார் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணா செய்யாத தப்ப கூட செஞ்சு ஒப்புக்க வச்சிருவாங்க சார். சார் சார் டிரைவர் செஞ்ச மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சார். சார் பணத்தை காணுங்க நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். யோ இந்த சீன்ல இங்க போடாத. ஸ்டேஷன்ல கேட்பாங்கல்ல, அங்க போய் உன் சீனை போடு. என்னையா போன் போட்டியா இல்லையா? சார் சார் வேணாம் சார். சார் நீங்க ஏதாச்சும் மனசு மாறுவீங்கன்னு. என்ன அந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் ஆயா? முதல்ல கால் பண்ணியா? சார் சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார் எதிர்காலமே போயிடும் சார். சார் வேணா உங்க கால் இந்த மாதிரிலாம் பண்ணாத. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சார் பண்ணாதீங்க சார். ஐயோ விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. ஓனர் வேற கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார். நாம நினைச்சபடி விவரமே இல்லாம தானே இருக்கான். ஆமா சார், 10 லட்சமும் தொலைஞ்சிருச்சுன்னு அசால்ட்டா சொல்றான் சார். எனக்கு என்னமோ இவன் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு சார். சார் சத்தியமா நடக்கல சார். நம்புங்க சார். சரி போதும், அவனை விட்டுரு. சார் விட்டுறவா? இனிமே அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன்னு அவங்ககிட்ட உறுதிமொழி வாங்கிட்டு அவனை விட்டுரு. சார் 10 லட்சம் சார். அவங்ககிட்ட டெபாசிட் கூட வாங்கல சார். அதான் அவனை விட்டுருன்னு சொல்றான்ல, விட்டுரு போட்டும். சரி சார். சார் முதலாளி என்ன சார் சொன்னாரு? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உள்ள தள்ளியிருக்கணும். மொத்த பணத்தை நீ தான் கட்டணும்னு உன்னை பிடிச்சு வச்சிருக்கணும். ஆனா அவர் பாட்டுக்கு பரவாயில்ல அசால்ட்டா விட்டுருன்னு சொல்றாரு. சார் நிஜமா சார்? இந்த பாரியா, முதலாளி ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் நம்புவாரு. உன்னை நேர்ல பார்க்காமலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. புரிஞ்சிட்டு பொழைச்சிக்கோப்போ. சார் சரிங்க சார், எழுதி கொடுத்து கிளம்புறேன் சார். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? சார் பணத்தை பறி கொடுத்துட்டேன், வேலையிலேருந்து தூக்கிடுவீங்களா சார்? யோ உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கா முதலாளி மன்னிச்சாரு. நீ பாட்டுக்கு உன் வேலையை கண்டினியூ பண்ணலாம், சம்பளம் வாங்கலாம். சார் இது மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு சார் சத்தியமா சார், சத்தியமா இனிமே தப்பு நடக்காது சார். சார் இங்க பாருங்க, இனிமே உசுரை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு தர பணத்தை பறி கொடுக்கவே மாட்டேன் சார். இது முதலாளி உனக்கு கொடுத்திருக்கிற லாஸ்ட் சான்ஸ். இத பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு விசுவாசமா இருக்கிறது தான் உன்னுடைய புத்திசாலித்தனம். பாத்துக்க சார். சத்தியமா சார். சார் இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் இந்த நன்றி நான் எப்ப மறக்கவே மாட்டேன் சார். சார் முதலாளிக்காக நான் என்ன வேணா செய்வேன் சார். சார் கண்ணை மூடி நெருப்புல குதிக்க சொல்லுங்க சார், குதிக்கிறேன் சார். சார் உசுரோட மானம் முக்கியம் இல்லையா சார்? மானத்தை காப்பாத்தின சாமி சார் அவரு. உசுருக்கு வரைக்கும் நன்றியோட இருப்பேன் சார். சார் ஒரே ஒருத்தனை முதலாளி பார்க்கணும் சார், அவர் காலில் விழுந்து நன்றி சொல்லணும் சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், அவருக்காக நான் எதை வேணா செய்வேன் சார். என் மேல சத்தியம் சார். இத மறக்காம இருந்தா போதும். போ உன் கேபின் போயிட்டு வேலையை பாரு. சரிங்க சார். போங்க. சரிங்க சார். சார் அப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்களே சார். யோ இவ்வளவு நேரம் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தியா? என்ன நடக்குதுன்னே தெரியாம பயா. வரேன். வாடா, நல்ல வேளை நான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். போய் கை கால அலம்பிட்டு வா, நான் சாப்பாடு போட்டு போயிடுறேன். இல்லம்மா பசிக்கலம்மா. சாயங்காலமா சித்தப்பு கூட சேர்ந்து வடகடையில வடையும் சூப்புமா சாப்பிட்டேன். சரி மோர் கலக்கி கொடுக்கவா? வேணாம்மா, தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். டேய் வெற்றி, ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? டேய் பாவண்டா அபி, இன்னும் கால் வலி குறையல, வலியில துடிச்சிட்டு இருக்கா. டேய் நீ தூங்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு. எது தைலம் தேய்ச்சுடணுமா? நானா? நல்ல கதையா இருக்கு, போமா. டேய் அவளா தைலம் தேய்ச்சிக்கிட்டா அழுத்தி தேய்ச்சிக்க முடியாதுடா. மத்தவங்க தேய்ச்சி விட்டாதான் கொஞ்சம் அழுத்தமா தேய்ச்சி விட முடியும். பாவண்டா, அவளுக்காக நீ இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? என்னாலலாம் பண்ண முடியாதுமா.
வாய் மட்டும் இந்த கொடிக்கு நல்லா பேசுறாள்ல, தைலம் தேய்ச்சிக்க தெரியாதா? தானா தேய்ச்சிக்கிட்டும் இல்லைன்னா வலியோட சாகட்டும், எனக்கு என்ன, போமா. டேய் 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 வெற்றி டேய் டேய் பாவண்டா, அவ சொன்னா கேளுடா. என்னாலாம் முடியாதுமா. கொஞ்சமாவது மதிக்கிறானா பாரு. ஏய், கத்தாம பர்றி. கட்டுல படுத்ததெல்லாம் போஸ் வேற, தூக்கி வெளில பொண்ணு ஒன்னெல்லாம். போர்வீர்த்து அப்படியா சொன்னா? எனக்கா நெருப்புல கூட குதிப்பான அவன்? ஆமா சார், சரியான வாத்து மடையனா இருக்கான் சார். பேங்க்ல பணம் தொலைஞ்சதும் போலீஸ்க்கு போயிருவானோன்னு நினைச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஏரியால வருது, அங்க இருக்கிற எஸ்ஐ நம்ம வழிக்கு வருவானா மாட்டானான்னு நினைச்சு 1000 தடவை பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா இவன் என்னடான்னா ஆபீஸ்க்கு ஓடி வந்து ஓன்னு அழுகுறான் சார். என்னால நம்பவே முடியலையா? இவ்வளோ அடிமுட்டாளவா ஒருத்தன் இருப்பான்? 10 லட்சம் தொலைஞ்ச உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும் கூட தோணாது. இதுல வாத்தியார் மகனு பெருமை வேற சார். ஆனா ஒண்ணு சார், அவனை நீங்க மன்னிச்சதால உங்களை அவன் தெய்வ ரேஞ்சுக்கு பேசுறான் சார். மானத்தை காப்பாத்தின மகராசனுக்கு நான் உசிரியே கொடுப்பேன்னு சொல்றான் சார். பரவாயில்லையே, அந்த அன்பு செல்வனை விட இவனை ஈஸியா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் போல இருக்கே. சார் முட்டாளுங்கிறது வேற சார், இவன் பயங்கர அப்பாவியா இருக்கான் சார். பயந்த சுபாவமா வேற இருக்கான் சார். அநேகமா போலீஸ்னா அவனுக்கு பயம்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆபீஸ்க்கு வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு வேணும். நம்ம என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை நிஜம்னு நம்புறான் பாத்தியா? அவன் தான் நமக்கு ஏத்த ஆளு. விட்டுறக்கூடாதியா சார்? நாம விட்டாலும் அவன் நம்மளை விட்டு போவே மாட்டான் சார். சார் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல சார். அந்த பேக்கை சின்னதா போட்டு அந்த சாவியை இவன் தான் வச்சிருந்தான். பேங்க்ல போய் அந்த பூட்டை அந்த சாவியை வச்சுதான் திறந்திருக்கான். ஆனா உள்ள பார்த்தா ஒரே வெள்ளை பேப்பரா தான் இருக்கு. இது எப்படி சார் சாத்தியம்? எனக்கு நிச்சயமா ஒண்ணுமே புரியல சார். அது புரியாதனால தான் நீ எனக்கு கீழே வேலை செய்யற, நான் உனக்கு முதலாளியா இருக்கேன். வாஸ்தவமான பேச்சு சார். ஏராளமான கம்பெனி நடத்துறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் இல்லையா? சரி, அவன் வேற என்ன சொன்னான்? வேற ஒண்ணும் இல்ல சார். ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல பார்த்து உங்க காலில் விழணும்னு சொல்றான் சார். உங்க காலில் பிடிச்சானா விடவே மாட்டான் போல சார். திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, அவனுக்கு நான் தான் முதலாளின்னு தெரியவே கூடாது. எப்போ அவங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு நான் சொல்றேன், அப்பா அவனுக்கு என்ன அடையாளம் கட்டினா போதும். சார் மூச்சு விட மாட்டேன் சார். இந்த பாரு, என் குரல் அவன் கேட்டிருக்கான். அந்த குரல் கூட அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஃபோனில் கூட அவன்கிட்ட பேசாமல் இருக்கேன். அவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம இருந்தாகணும். இப்போவே நான் தான் முதலாளின்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு பெரிய சந்தேகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். சார் அவன் ஒரு முட்டாளு, ஏமாளியா வேற இருக்கான். அவன் எப்படி சார் உங்களை சந்தேகப்படுவான்? இவனை நினச்சி யாரையா பயப்பட்டா? நான் தான் முதலாளின்னு தெரிஞ்சா என்னை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி வீட்டில் போய் உளறி வைப்பான். அங்கே இருக்கிறது என்னோட தங்கச்சி. அவளுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை வச்சு ஒரு பெரிய கேஸையே உடைச்சிருவா. இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நேராக இங்கேயே வந்து நடந்தது எல்லாத்தையும் அவளே கண்டுபிடிச்சிருவா. அதனால தான் சொல்கிறேன். ஓ புரியுது சார், புரியுது. பாரு, அவனுக்கு நான் மட்டும் முதலாளி இல்லை, அவன் தம்பி பொண்டாட்டியும் முதலாளின்னு தெரியக்கூடாது. அது தெரியாத வரைக்கும் தான் நமக்கு லாபம். மறுபடியும் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு நாளும் உண்மை தெரியவே கூடாது. எப்போ தெரியணுமோ அப்போ நானே சொல்லிக்கிறேன். புரிஞ்சுதா? எஸ் சார், நல்லா புரியுது சார். அவங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன் சார், நீங்க கவலையப்படாதீங்க. சரி, லேட்டாச்சு, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், குட் நைட் சார். ஒரு நிமிஷம் சார். ஆஃபீஸில் என்ன சாதிச்சாலும் ஒரு இன்சென்டிவ் தருவான்ல. இந்த காரியத்தை சாதிச்சதுக்கு பப்ளிக்காக என்னால் இன்சென்டிவ் தர முடியாது. ஸோ பர்சனல் இன்சென்டிவ் இந்தா, என்ஜாய். தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். வரேன் சார். குட் நைட்.
ஏங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ அவங்கிட்ட பேசுனத நான் கேட்டேன். அவங்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் கேட்குற? பொண்டாட்டிக்கு புருஷன் செஞ்சு விடாம வேற யார் இதை செஞ்சு விட முடியும் சொல்லுங்க? அவனுக்கு அவளை பிடிக்கல. சரி, காலு பிசகி போய் நடக்க முடியாம இருக்கா. ஒரு தைலம் தேய்ச்சி விடக்கூடவா மனசு இல்ல அவனுக்கு? என்ன மனுஷன் உன் புள்ள? அவன் குணமே அப்படிதான் ஆயிப்போச்சு. வேற என்னத்த சொல்றது? அப்போ அந்த பொண்ணு காலு வலியோட தூங்கணும் இல்ல? அது அவளோட தலையெழுத்து. நாம என்ன செய்ய முடியும்? கமலா, பாவம் இல்ல, அந்த பொண்ணு நமக்கு வேண்டாதவதான். ஆனா அதுக்காக நாம உதவி பண்ணாம இருக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? பாவம், அவளுக்கு முடியலன்னா நீ போய் தைலம் தேய்ச்சி விட்டு வா. நீங்களா எப்படி சொல்றீங்க? ஏன், நான் ஒரு மனிதாபிமானத்தோட சொல்லக்கூடாதா? இல்ல, பேசலாம். ஆனா நான் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்தா தைலம் வாசனை வருதுன்னு நீங்க கோவப்படுவீங்க. அதான் அதுக்காக தான் நான் போகல. சரி, அந்த வாசனை எனக்கு பிடிக்காதுதான். பரவாயில்ல, ஒரு நாள் பொறுத்துக்கிட்டா தப்பு இல்லை. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போய் தைலம் தேய்ச்சி விட்டு வா. நீங்க தூங்குங்க, நான் போய் தேய்ச்சி விட்டுட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ம். ஏய், அறிவில்ல, வேணும்னா கேட்க மாட்டியா? இந்தா ஏய், புடி. தேங்க்ஸ். நாங்கெல்லாம் நன்றி கடன் அப்படியே வச்சுக்கிறது இல்ல. உடனே திருப்பி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு எனக்குலாம் தன்மானம் ஜாஸ்தி. யார் இங்க தன்மானம் இல்லாம இருக்கிறது? யாரு நன்றி கெட்டு போயிருக்காங்களோ அவங்க மனசாட்சியை கேட்டா தெரிய போகுது. அடிங்க, ஓவரா பேசாதரி. தப்பு நடந்துருச்சு. உனக்கு கால் உடைஞ்சிருக்க கூடாது, வாய் உடைஞ்சிருக்கணும். நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்போ நான் பேசதான் செய்வேன். யாராலையும் என் வாயை அடக்க முடியாது. முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, ஒரு தைலம் தேய்ச்சி விட கூட மனசு இல்ல. ஆனா இந்த பேச்சை மட்டும் பாரு. ஏண்டி, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா தைலம் தேய்ச்சி விடுறதுக்கு? போடி. நேத்து நைட்டு நான் சமைச்சு வச்சதை மட்டும் வக்கனையா கொட்டைக்கு தெரிஞ்சதில்ல. அந்த நன்றி கடனை கொஞ்சம் இதுல காட்ட வேண்டியதானே? வேலைக்காரன் போங்க, போய் அந்த பூங்கா வளத்துக்கே வேலைக்காரனா இருந்திருந்து பெருமை தேடிக்கோங்க. ஏய், அண்ணனை பத்தி பேசாதன்னு உன்ட்ட 1008 வாட்டி சொல்லிட்டேன். இனிமே பேசினா வாயை உடைச்சிருவேன். பேசுவேன். என்ன செய்வீங்க? அவருக்கு வேலை செய்யும் போது மட்டும் நன்றி கடன் திரும்ப சொல்றீங்கல்ல. அவருக்கு மட்டும் அந்த நன்றி கடனை திரும்ப செய்ய தெரியுது, ஆனா இங்க செய்ய தெரியலையோ? சாவடிக்காதரி. இப்போ உனக்கு என்ன பண்ணி தொலைக்கணும்? பசி தாங்காம உன் சோத்த தின்னது தப்புதான். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? உன் காலை நீ ஒண்ணு அவ்வளவுதானே, காலை நீட்டி தொலை. நீ பாட்டுக்கு கோவத்துல என் காலை உடைச்சிட்டேன்னா? பண்ணணும்னு ஆசைதான், ஆனா முடியல. கூடிய சீக்கிரத்துல உடைக்கிறேன். ஏய், நீட்டு. இத பாரு, நேத்து உன் சோத்த தின்ன, அதுக்கு பதிலா உனக்கு தைலம் தேய்ச்சுட போறேன். நன்றி கடன்லாம் ஓவரு. இதுக்கு மேலேயே நன்றி கடன் கிண்டி கடன் ஏதாவது வாயை விட்டா வாயை உடைச்சிருவேன். ஓகே, டன். அதை பத்தி பேசல. தைலம் தேய்ச்சி விடுங்க. காலை நீட்டி. ஏய், நல்லா நீட்டி. ஏய், சரி. மெதுவா. இதுக்கு மேல என்ன மெதுவா? தேய்க்கவே இல்ல. பரவாயில்லையே, இப்படியே போனா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடும் போல இருக்கே. நல்லபடியா இருக்கட்டும். பார்த்து மெதுவா. இதுக்கு மேல எப்படி மெதுவா தைக்கிறது? அங்கதான் அந்த சைடுல அங்கதான் ஸ்லோவா. கல்லாலே அடிப்பேன், நான் தைக்கிறதா தைப்பேன். வாய மூடு. மூஞ்சி.
சொல்றீங்க? 10 லட்சமும் போயிருச்சா? எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு நந்தினி. ஐயோ, உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிடுச்சு. செத்தோன்னு தான் நினச்சேன். எப்படி இந்த பேப்பர்லாம் பேக்கில் அள்ளி போட்டோம், எப்படி ஆஃபீஸ் வந்து சேர்ந்தோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நந்தினி. பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் வண்டி ஓட்டு போனேன். ஐயோ, அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்துச்சுன்னா? என்ன போய் சேர்ந்துருக்க வேண்டியதுதான். என்னங்க என்ன பண்ண சொல்ற? 10 லட்சத்தை நீ நானும் கண்ணால பார்க்க முடியும்னு நினைச்சிருப்போமா? எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா? அதை சம்பாரிச்சு திருப்பி கட்டணும்னா நமக்கு ஆயுசு பத்துமா நந்தினி? ஐயோ, என்னென்னமோ நினைச்சு பயந்துட்டேன். அப்பாவை ஆஃபீஸ்ல கூட நிக்க வச்சிருவாங்களோ இல்லை போலீஸ்ல ஹேண்டல் பண்ணிடுவாங்களோன்னு அடி பின்னிடுவாங்க. ரொம்ப பயந்துட்டேன் நந்தினி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து செத்துருவோன்னு கூட நான் நினைச்சு என்னங்க இப்படி பேசுறீங்க? தோணுச்சு நந்தினி. ஏன்னா அமௌண்ட் பெருசு. ஆனா எங்க முதலாளி எவ்வளவு சாதாரணமா எவ்வளவு ஈஸியா அதை மன்னிச்சார் தெரியுமா? யாரால அதை பண்ண முடியும்? இல்ல யாருக்காவது மனசு வருமா சொல்லு? எங்க நிஜமாவே உங்களை மன்னிச்சிட்டாரா? எப்படிங்க 10 லட்சம் போயிருக்கு? நீங்க நல்லவர்தான். ஆனா திருட்டு போன பணம் திரும்ப கிடைக்க வேணாமா? குறைஞ்சது போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமாங்க? அதெல்லாம் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நந்தினி. இல்லங்க, உங்களை மன்னிச்சது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அது எப்படி 10 லட்சத்தை போனா போகுதுன்னு விடுவாங்க? அவங்க பணம் அவங்க கவலை. அதை பத்தி நமக்கு என்ன? இங்க பாரு, எனக்கு இந்த சிக்கல் வரல. இல்ல என்ன மன்னிச்சு விட்டாங்கல்ல, அது பத்தாதான் உனக்கு? நந்தினி என்ன யோசிக்கிற? இங்க உங்களுக்கு பயம் சரின்னு வந்துட்டீங்க. ஆனா எனக்கு என்னமோ சரியில்லாம இருக்கிற மாதிரி தோணுதுங்க. உங்க முதலாளி பெரிய மனுஷர் தான். ஆனா அந்த பணத்தை திருடினவன் அவனை எப்படிங்க சும்மா விட முடியும்? அவனை பிடிக்க வேண்டாமா? ஏய், என் முதலாளிக்கே இல்லாத கவலை உனக்கு எதுக்கு நந்தினி? விட மாட்டியா நீ? இங்க பாரு, அவரை நான் மன்னிக்கலன்னு வச்சுக்கேன், நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன். நான் இந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்பா எவ்வளவு பெருமைப்பட்டார் தெரியுமா? நான் மட்டும் இப்ப ஜெயிலுக்கு வந்து வச்சுக்கோ, அப்பா உடஞ்சு போயிருக்க மாட்டாரு? சொல்லு, அதுல இருந்து நான் இப்ப தப்பிச்சிட்டேன்ல. தலைக்கு வந்து தலைப்பாவிட இருக்குல்ல, இங்க பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் நந்தினி. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல சுத்தி போடணும். நான் தெருவுல போய் பிடிமண் எடுத்துட்டு வரேன். பிடிமண் எடுத்துட்டு வந்து சுத்தி போடுற வரைக்கும் நானும் பேசக்கூடாது, நீங்களும் பேசாதீங்க. இருங்க, வந்துடுறேன். என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. இல்ல வர்ஷா, சித்தப்பா. இங்க பாருங்க, இது ரொம்ப அவசியங்க. உடனடியா பேசிதான் ஆகணும். உள்ள போய் பேசுங்க. எனக்கு தர்ம சங்கடமா இருக்குமா? பாவம் சித்தப்பா. இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா சரி வராதுங்க. உள்ள போய் தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு பேசி முடிச்சிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. சரி சரி போங்க. சித்தப்பா. என்னடா, என்ன விஷயம்? என்ன சித்தப்பா, அதுக்குள்ள வந்து கேஸ் கட்டலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலை பார்க்கலாம்ல? வீட்டில் எவ்வளோ நேரம்டா நான் சும்மாவே இருக்கிறது? இந்த கேஸ் கட்டு என்ன பாரம் தூக்குற வேலையா? சரி, அதை விடு, நீ என்ன விஷயமா வந்த? அது வந்து சித்தப்பா. என்னடா அவளை பார்க்குற, என்ன பார்க்குற, திணறிக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் சொல்லு. சொல்லுடா, எதுக்கு அப்படியே நிக்கிற? எனக்கு வேலை இருக்குல்ல, சொல்லு. சித்தப்பா, நமக்கு 4 கம்பெனி இருக்குல்ல சித்தப்பா? ஆமா. அது தவிர இந்த தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, நெல், வயல், புஞ்ச நிலம், அது. டேய், சொத்து பட்டியல் சொல்லவா வந்த? விஷயத்த சொல்ற. இல்ல சித்தப்பா, அதெல்லாம். அதையெல்லாம் இல்ல சித்தப்பா, அது வந்து நான் எனக்கு எல்லாம். டேய், ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லு. நான் சொல்லு, இல்லைன்னா எனக்குன்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வர? அது நானா தனியா பார்க்க கஷ்டமா இருக்கு சித்தப்பா. அதனால அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டுலாமான்னு பாக்குறேன் சித்தப்பா. என்னடா பேச்சு அது? குத்தகை அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எப்படி ஈஸியா மெயின்டைன் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணு. இப்போதைக்கு
இத பத்தி பேச வேண்டாம், சரியா? இல்லை சித்தப்பா, நான் ஏன் சொல்ல வரேன்னா, பேச வேண்டாம்னு சொன்னேன். சரி சாரி சித்தப்பா, நீங்க பாருங்க. வாங்க. என்ன ஆளுங்க நீங்க? பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்கும்ல. சரியான தொடரடிங்கயா இருக்கீங்க. குத்தகைக்கு விடலான்னு சொன்னதுக்கு அவர் எவ்வளவு கோவப்படுறாருன்னு பார்த்தல. எழுதி வைங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்காதுமா, என் கதையே முடிஞ்சிருக்கும். ஆளை விடு சாமி, நீயாச்சும் அவராச்சு, என்ன விடு. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்க தப்பிச்சிட முடியாது சூர்யா. எப்படியும் இந்த சொத்தை நான் எழுதி வாங்காம விட மாட்டேன்.